தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 2 நாட்களில் தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நெருங்கும் என வானிலை மையம் கணிப்பு. நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, திருச்சி உட்பட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர் மற்றும் திருவாரூரில் ஏரி போன்று காட்சியளிக்கும் விளைநிலங்கள். ராமநாதபுரத்தில் 1800 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் மீட்பு பணிகள் தீவிரம். திருநெல்வேலியில் இன்று பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைத்து பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வெல்லும் என்றும் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் பாஜக வளரவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மத்திய மாநில அரசை கண்டித்து பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தை மக்கள் மறக்கப் போவதில்லை என RS பாரதி கண்டனம். அதிமுக பொதுக்குழு சண்டை இல்லாமல் நடந்ததே பெரிய விஷயம் என MP கனிமொழி விமர்சனம். விசிகவிலிருந்து விலகினார் ஆதவ் அர்ஜுனா. எத்தகைய ஆற்றல் படைத்தவராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்படுவது அவசியம் என திருமாவளவன் கருத்து. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVK இளங்கோவன் உடல் தகனம். 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. சென்னை அண்ணாநகர் டவரிலிருந்து வேடிக்கை பார்த்தபோது தடுப்பு கம்பிகளுக்கிடையே சிக்கிய குழந்தையின் தலை. பதற்றத்துக்கு இடையிலும் குழந்தையை லாவகமாக மீட்ட பெற்றோர். திருச்செந்தூரில் கள்ளர் வெட்டு திருவிழாவில் மணல் அள்ள போட்டி போட்ட பக்தர்கள். இளநீர் பட்ட மணலை வீடுகளுக்கு அள்ளிச் சென்ற வினோதம். நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று தாக்கல் செய்யப்படாது என தகவல். துணை மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் என மக்களவை செயலகம் பட்டியல். மகாராஷ்டிராவின் புதிய அமைச்சரவையில் 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. கூட்டணி கட்சிகளுக்கு 20 துறைகளை ஒதுக்கிய பாஜக. மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடியை இன்று சந்திக்கிறார். ராஜஸ்தானில் உள்ள போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் வாயு கசிவு ஏற்பட்டு மாணவ மாணவிகள் மயக்கம். உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நள்ளிரவில் போராட்டம். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான உணவகத்தை விலைக்கு கேட்கவில்லை என விக்னேஷ் சிவன் விளக்கம். தனது மேலாளர் அமைச்சருடன் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக இன்ஸ்டாவில் பதிவு.
பிரிஸ்பேன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 445 ரன்களுக்கு ஆல் அவுட். இந்தியா தரப்பில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜஸ்பிரீத் பும்ரா. தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் வழங்கியுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் எனவும் இது அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்ச் அலர்ட் வழங்கியுள்ளது. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும், திருச்சி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. இதேபோல நாளை மறுநாள் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் 4 நாட்களாக மழைநீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் வேப்பம்பட்டில் உள்ள சென்சு நகர், கஜலட்சுமி நகர், தசரத நகர், ஜெய் அவென்யூ நகர், ராஜேஸ்வரி நகர், தேவி கருமாரியம்மன் நகர் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து 4 நாட்களாக தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். தண்ணியில இறங்கவே முடியல. அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா இருக்கு. இத்தனை வருஷமா தண்ணியில இப்பதான் ரொம்ப அதிகமா இருக்கு. சீக்கிரமா தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வீட்டிலேயே முடங்கி கிடப்பதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். இதேபோல் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு உள்ள காந்திபுரம், புங்கத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 3 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மதுரையில் கிருதுமால் ஆற்றில் தூர்வாராததால் மழைநீர் வெளியேற வழியின்றி பொன்மேனி பகுதியில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. தொடர் மழையால் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிருதுமால் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொன்மேனி பகுதியில் குப்பைகள் தேங்கி கிடப்பதால் கிருதுமால் ஆற்றில் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதேபோல விளை நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வாழைத்தோப்புகள் தண்ணீரில் மிதக்கின்றன. கிருதுமால் ஆற்றில் முறையாக தூர்வாரி பராமரிக்காததை பாதிப்புக்கு காரணம் என பொன்மேனி பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து கால்வாயை தூர்வாரி தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே மணிமுத்தாற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் தரைப்பாலம் மூழ்கிய காட்சிகள் தான் இவை. தொடர் மழை மற்றும் ஏரியூர் கண்மாய்க்கு வரத்து அதிகரித்ததால் மணிமுத்தாற்றுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது. மேலும் தொடர் மழையால் மதகுப்பட்டி அருகே ஆலவிளாம்பட்டி பட்டமங்கலம் செல்லும் சாலையில் மணிமுத்தாறு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் கொட்டக்குடி, கருங்குளம், பட்டமங்கலம், வளையப்பட்டி, கண்டரமாணிக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் போஸ்டல் டெலிகிராம் காலனி பகுதியில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செங்குளம் நிரம்பி உபரி நீர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் புகுந்தது. தேங்கிய மழைநீரில் நாய் ஒன்று செத்து மிதந்ததால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசியது. இதேபோன்று தூத்துக்குடி மாநகரில் உள்ள PNT காலனியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளிவர முடியாமல் தவித்தனர். வருஷம் இதே இதாக இருக்கு. ஒரு கடைக்கண்ணிக்கு எங்கேயுமே போக முடியல. பாத்ரூம் எல்லாமே போகிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லாமே நிறைஞ்சிருது.
பாதாள சாக்கடை அது இதுன்னு தோண்டியிருக்காங்க. தோண்டினாலும் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பயிர் சேதம் குறித்து தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் மக்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். விருச்சுடி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருவம்பாத்தூர் மற்றும் உடையார்குளம் இடையே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் பாய்கிறது. இதனால் உடையார்குளம், அழியாப்புலி, சும்பிவுலி ஆகிய கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கலுங்குப்பட்டியில் 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாய் நிரம்பி வடிகிறது. இதனால் கலுங்கு வழியாக அருவி போல தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறி வருகிறது. கண்மாயில் இருந்து வெளியேறும் நீர் மணிமுத்தாற்றில் வெள்ளமாக பாய்கிறது. இதனிடையே மணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தேவகோட்டை அருகே சருகணி, மாரிச்சான்பட்டி இடையே உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தொடர் கனமழையால் தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரத்தில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர் மழையால் திருவையாறு சுற்றுவட்டாரத்தில் விளைநிலங்கள் ஏரி போல மாறியதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு, காட்டுக்கோட்டை, கண்டியூர், அரசூர் உள்ளிட்ட இடங்களில் நடவு செய்த 30 நாட்களேயான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீரை வெளியேற்ற அரசு அலுவலர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தண்ணி நின்று எல்லா பயிர்களும் அழிவு போச்சு. அதோட வடிகிறதுக்கு வழி இல்லை. இதுக்கு முதன்மை காரணம் வடிகால் வசதி இல்லாதது தான். வருவாய்த்துறையில இருந்தும் வீடியோவும் பார்வையிட்டாங்க. ஆனா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. மழை பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண வடிகால் அமைக்க வேண்டும் எனவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே நடவு செய்து 60 நாட்களான சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இன்னும் 10 நாள் ஆயிடும். அப்ப இது ஒண்ணும் இல்லாம போயிடும். விவசாயிக்கு ஏக்கருக்கு 50,000 கொடுத்தே ஆகணும். வடிகால்களை முறையாக தூர்வாராததால் தண்ணீர் தேங்கியதாகவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். காட்டாற்று வெள்ளம் விளைநிலங்களில் பாய்ந்ததால் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 1800 ஏக்கரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கஞ்சம்பட்டி ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கமுதி அருகே உள்ள கோரப்பள்ளம், ராமசாமிப்பட்டி, நீராவி உள்ளிட்ட கிராமங்களிலும் கடலாடி வட்டத்தில் உள்ள நல்லாம்பட்டி, வாழம்பட்டி, ராமலிங்காபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் சாகுபடி செய்துள்ள தக்காளி, வாழை, வெங்காயம், உளுந்து, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. 3 நாட்களாக தண்ணீர் வடியாததால் பயிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். காஞ்சி போன கம்மா பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட்டில் பூராமே மருகா உழலாம் ஆகிப்போச்சு. மிளகாய் சாகுபடி பண்ணது பூராமே முங்கிருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான மழை பெஞ்சிருச்சு. அதே மாதிரி வாழை, தக்காளிலாம் நம்மளுக்கு டெய்லி ஒரு 500 கிலோ 1000 கிலோ வந்துகிட்டு இருந்துச்சு. முற்றிலுமா அது பூரா பெத்தம் பறிக்க ஆரம்பிச்சு அதுக்குள்ளே துப்புரா போயிடுச்சு. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ராமச்சந்திராபுரம், சுப்பையாபுரம், லட்சுமிபுரம், முத்தையாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 6000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், மல்லி, வெங்காயம், உளுந்து, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் அடுத்த கொடிக்கம்பத்தில் தனியார் பின்னலாடை நிறுவனம் முன் நிறுத்தப்பட்டிருந்த சைக்கிளை மதுபோதை ஆசாமி திருடிச் செல்லும் வீடியோதான் இது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு கொடிக்கம்பம் பகுதியில் இயங்கி வரும் பின்னலாடை நிறுவனத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த விஜு என்பவர் பணியாற்றி வருகிறார். வழக்கம் போல் விஜு தனது அலுவலகத்தின் முன் சைக்கிளை நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். மதிய உணவு இடைவேளையின் போது வெளியே வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சியாக நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் சைக்கிளை காணவில்லை. உடனடியாக தனது அலுவலக சிசிடிவி கேமராவை பார்த்தவர் மதுபோதை ஆசாமி தள்ளாடியபடி தனது சைக்கிளை திருடிச் சென்றதை கண்டறிந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
கடலூரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் கஜகஸ்தானை சேர்ந்த பெண்ணுக்கும் அரியலூரை சேர்ந்தவருக்கும் சீர்திருத்த திருமணம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் முள்ளுக்குறிச்சியை சேர்ந்த விமான பொறியாளரான பிரபாகரன் கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த ஐட்டானா என்பவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர்கள் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து கடலூரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட மாநாட்டில் இருவரும் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி இவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தார். தர்மபுரி மாவட்டம் பொம்மிடி கோயிலில் நடந்த திருக்கல்யாண விழாவுக்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை எடுத்து வந்தது மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் அமைந்தது. கார்த்திகை பௌர்ணமி நாளை ஒட்டி பொம்மிடி அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்த திருக்கல்யாணத்திற்கு அப்பகுதியில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் சீர்வரிசை அளித்தனர். மேளதாளங்கள் முழங்க 281 வகையான பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். திருக்கல்யாணத்திற்கு வந்த அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டதை அடுத்து சீர்வரிசை வழங்கிய இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் திருமண தாம்பூலம் வழங்கப்பட்டது. நாமக்கல் அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எருமைப்பட்டி அடுத்துள்ள வாழவந்தி கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ், அவரது மனைவி பூங்கொடி மற்றும் அவரது மகன் சுரேந்தர் ஆகியோர் ஒன்றாக வசித்து வந்துள்ளனர். செல்வராஜின் மகன் சுரேந்தருக்கு அண்மையில் திருமணமான நிலையில் அவருக்கும் அவரது மனைவி ஸ்னேகாவுக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் செல்வராஜின் வீட்டிலிருந்து வெகு நேரமாகியும் யாரும் வெளியே வராததால் அருகில் இருப்பவர்கள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது மூவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த எருமைப்பட்டி காவல் நிலையத்தினர் மூவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.